எங்க போறோம்? பீச்சுக்கு குளிக்க போறோம். வந்து நம்ம இப்ப ரூம்ல இருந்து நடந்துதான் பீச் போயாகணும். ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து ஆட்டோலயும் போக முடியாது. ஆட்டோ இந்த பக்கம் அலௌடும் கிடையாது. அப்ப இதான் வந்து பீச் ரோடு. சர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து இந்த பீச் ரோடு வந்து இருக்கு. இங்க வந்து நடை வியாபாரிகள் தான் ரொம்ப அதிகம் பீச் ரோட்ல. ஐஸ்கிரீம், கலர் கலர் ஐஸ்கிரீம், மாங்காய், மாம்பழம், வேர்க்கடலை, இது சவுரிமுடி. சவுரிமுடி இங்கதான் இப்ப டிசைன் டிசைனா கிடைக்கும். குச்சி ஐஸ் இல்ல, அது என்ன ஐஸ்? பெப்சி ஐஸ். எல்லாமே கடை வீதிதான். அப்புறம் கேண்டில்ஸ், நிறைய கேண்டில்ஸ் வந்து கலர் கலரா இங்கதான் இப்ப வாங்கலாம். கோலா ஐஸ் இருந்தா கோலா ஐஸ், அப்புறம் வந்து சாத்துக்குடி ஜூஸ், பஞ்சு மிட்டாயி. முதல் டீ, நம்ம எங்க போனா டீ தான்ப்பா. இந்த டீயை தவிர நமக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது. வேளாங்கண்ணிக்கு வரதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அதான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ரூம் சொன்னேன். ஆமா. ரெண்டாவது வந்து ஃபேமிலியா வரோம்னா ஒரு 20,000 25,000 வேணும். அடேங்கப்பா, 3 நாள் இருந்தோம்னா. வேளாங்கண்ணிக்கு வரீங்களே, எத்தனாவது டைம் வரீங்க? நீங்க எத்தனை வருஷமா வரீங்கன்னு சொல்லுங்க. உன்னோட மாமா பையன். சொல்லியா? வணக்கம். நான் கிட்டத்தட்ட வேளாங்கண்ணிக்கு தெரிஞ்சு 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இங்க எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்கு. ஆனா லிவிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா உண்மை. ஆகாஷ், நீ அதை பத்தி என்ன நினைக்கிற? ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நானும் ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். குழந்தையா இருக்கும் போதுல இருந்து நாங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்க வீட்லயே கடைசி பேரே வந்து அவன் தான். அவ்வளவுதான். நன்றி வணக்கம். சொல்லுங்க, உங்க கணவரை விட்டுட்டு வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கீங்களே, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அவரை விட்டுட்டு வந்து கஷ்டமா தான் இருக்கு. அவர் வந்திருந்தாருன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமா. அப்புறம் 10 ரூபா கடை, 20 ரூபா கடை, இந்த சோவி சிப்பில எல்லாம் வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து இருக்கும். அப்புறம் மாதா போட்டோ, அந்தோனியார் போட்டோ, ஸ்டாச்சூஸ், ட்ரெஸ் கடை, இந்த மாதிரி டாய்ஸ் கடை தான். வெரைட்டியான டாய்ஸ். அப்புறம் வந்து இந்த பாருங்க, ஆரம்ப விலை 10 ரூபான்னு போட்டுருக்காங்களா, 10 ரூபான்னு போட்டுருக்காங்க. உள்ள போனா 50 ரூபான்னு சொல்லுவாங்க. 10 ரூபாய்க்கு எதுவுமே இருக்காதப்பா. எனக்கு வந்து இந்த சட்டி முட்டி மேலதான் கண்ணு வந்து இருக்கும்பா. எங்க போனாலும் இந்த ஈய சட்டி தான். அப்புறம் வந்து இது வந்து மொட்டை அடிக்கிற கடை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொறிக்கடை, இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கும். அன்னைக்கு மாமா மாட்டிக்கிட்டாரு, கைய கொடுத்துட்டு வராரு. இல்லங்க, நீங்க அங்க மாட்டிட்டீங்க போலயே காசு கேட்டு. ஆமா, அதான் சொன்னேன் அமௌண்ட் எடுத்து வரல, கடல்ல குளிக்க போறேன்னு. அவங்க பரவாயில்ல, நீங்க ஜிபேல கூட போடுங்கன்னாங்க. ஜிபே என்கிட்ட இல்ல, பொண்டாட்டிட்டே தான் இருக்குன்னு போட்டாங்க. சரி, இந்த பையனை கஷ்டப்படுத்த கூடாது, ஏற்கனவே கஷ்டத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. வருவோம், குளிச்சுட்டு வருவோம். டாட்டுவா? அத்தடி டாட்டுனாவே எனக்கு பயம் அப்பா. நான் இது வரைக்கும் பச்சை குத்துறதுமா. என்னோட கடை இந்த எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த சிப்பில வந்து இந்த சிப்பி இருக்குல்ல, அதுல வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் போட்டிருப்பாங்க நிறைய. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூட்டம் ஜாஸ்திப்பா. இருக்காரா? எங்க இருக்காரு? இந்த இருக்கிறாரு. ஆமா, இழந்த பழம். இப்படி உட்காந்துக்கோங்க, ஈ முக்கிது. இந்த இங்கிட்டு பாரு. ஒரு நிழலான இடத்தை பார்த்து முதல்ல உட்காருவோம். பீச். ஆஹா, ராட்டனத்துக்கு அடியில உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்குதான் நீங்க கூட்டிட்டு வரேன். ராட்டனத்துக்கு அடியில உட்கார்ந்துக்கோங்க. அருமையான நல்ல இடம். ராட்டனத்துக்கு அடியில உட்கார்ந்துக்கோங்க, அப்பதான் வெயில் அடிக்காது. ஏதோ வேலை பாக்குறாங்கப்பா. கலட்டா செருப்புலாம். செருப்பு அடிச்சுட்டு அம்மா